காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். இன்று உன்னை சந்திக்கும் இந்த கடினமான சூழ்நிலை ஒரு சவாலாக அமையட்டும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன் வாயிலிருந்து விசுவாச வார்த்தைகள் வெளிவரட்டும். அது என்னை மகிழ்ச்சியாக்கும். இந்த சூழ்நிலையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டியதை ஆவியானவர் உனக்கு உணர்த்துவார். பொறுத்திரு, என் பாதங்களில் காத்திரு. உன் எண்ணங்கள் சிதறாதபடி வேத வசனங்களை சத்தமாய் வாசி. உன் மனதையும் எண்ணங்களையும் ஒருமுகப்படுத்து. ஒன்று மட்டும் நிச்சயம், நான் உன்னை கைவிடுவதில்லை. என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற உனக்கு என் கண்களில் தயவு கிடைத்துள்ளது. கலங்காதபடி எச்சரிக்கையாயிரு. என் பலத்த கரம் உன்னை விடுதலை செய்யும். யோபை போல நிதானமாய் பேசு. மகனே, மகளே, பதறி பேசாதபடி கவனமாயிரு. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். உனக்காக நான் செய்யப்போகும் பெரிய ஆசீர்வாதங்களின் வாசல் இந்த கடினமான சூழ்நிலையே. உன் ஜெப நேரத்தை அதிகப்படுத்து. அமர்ந்திரு. மனுஷனுடைய ஆலோசனையை தேடி அங்குமிங்கும் ஓடாதே. என் உதவி நிச்சயம் வரும். நீ கொஞ்சமும் எதிர்பார்த்திராத திசையிலிருந்து உனக்கு உதவி வரும். சோர்ந்து போகாதே. ஆதார வசனம்: நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சங்கீதம் 118:17.